கரூர் மாவட்டத்தில் மணல் கொள்ளை. மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் மனு. கரூர் மாவட்டத்தில் ஆற்று மணல் கொள்ளையை தடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. சம்மேளன தலைவர் செல்வராஜாமணி கூறுகையில், கடந்த 2 ஆண்டுகளாக அரசு மணல் குவாரிகள் மூடப்பட்டிருப்பதால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இதனை பயன்படுத்தி சமூக விரோதிகள் ஆளும் கட்சியின் ஆதரவுடன் சட்டவிரோதமாக மணல் திருட்டில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். கரூர் மாவட்டம் சோமூர், திருமுக்கூடலூர், காளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தினமும் இரவு முதல் அதிகாலை வரை 100க்கும் மேற்பட்ட லாரிகள் சட்டவிரோதமாக மணல் ஏற்றி வருவதாகவும், இதனால் அரசுக்கு தினசரி 50 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். பலமுறை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், செப்டம்பர் 30ஆம் தேதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடன் போராட்டம் நடத்த உள்ளதாகவும், அதற்கான பாதுகாப்பு கோரி காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்ததாகவும் அவர் தெரிவித்தார். செய்தியாளர் ராஜசேகர். ஆட்சிக்குட்பட்ட திருமக்கூடலூர், காளிபாளையம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இரவு 8 மணி முதல் காலை அதிகாலை 5 மணி வரை ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட கனரக லாரிகளில் ஆற்றில் நேரடியாக பொக்லைன் வைத்தும் ஆற்று படுகை உடைய பட்டா நிலங்களிலும் மணல் லாரிகளுக்கு லோடு செய்து வருகிறார்கள். ஒரு யூனிட் 7500 ரூபாய் பெற்றுக்கொண்டு ஒரு லாரியில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் அதிக வாரம் 9 யூனிட் வரை ஏற்றி விடுகிறார்கள். எந்த பர்மிட் எதுவும் கிடையாது, இல்லிசெட்டா. இது தவிர்க்கப்பட. இதனால என்னன்னா, தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நாளைக்கு 50 லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுவது. ஒரு தனிநபர் கொள்ளையடிக்கிறார். இதை தடை செய்யப்பட வேண்டும் என்று பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும், வருவாய் கோட்டாட்சியர், வருவாய் வட்டாட்சியர், காவல்துறையிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறிப்பா பாத்தீங்கன்னா, அதாவது ஆகஸ்ட் மாசம் 25ஆம் தேதி அன்னைக்கு பதிவு தபால் அனுப்பியிருக்கோம். இந்த மணல் கொள்ளை தடுக்கப்பட வேண்டும், திருமக்கூடல் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அத்தனை அரசனுடைய துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதன் பிறகு செப்டம்பர் 6ஆம் தேதி பதிவு தபால் அனைத்து முதல்வர் உட்பட, கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கோம். யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக சொல்ல போனால், இந்த கரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மணல் முறைகேடு சம்பந்தமாக சந்தித்து மனு கொடுக்க வந்தால் மனு பெரு எங்களை அனுமதிப்பதில்லை, பார்க்கறதுக்கே சம்மதிக்கிறல்ல. இன்னும் சொல்ல போனா, இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ஒப்புதலோடு தான், ஆதரவோடு தான் இந்த மணல் கொள்ளை நடைபெறுகிறது. வேதனை அளிக்கிறது. இறுதியாக இன்று புதிதாக பொறுப்பேற்றுள்ள சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய கரூர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் மீது நம்பிக்கை வைத்து மனு கொடுத்துள்ளோம். இந்த மணல் கொள்ளை தடுக்கப்பட வேண்டும், அரசுக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்பை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் வருகிற 30/9/2025 அன்று லாரி உரிமையாளர் சங்க பிரதிநிதிகள், அந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள், சமூக ஆர்வலர் அனைவரும் இணைந்து பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களை அழைத்து சென்று அவர்கள் முன்பாக திருமக்கூடலூர் காவிரி ஆற்றில் அதன் அருகே உள்ள பட்டா நிலங்களும் இயங்கிக்கின்றிருக்கின்ற மணல் திருடி ஏற்றப்படுகின்ற பொக்லைன் இயந்திரங்களை சிறைபிடித்து காவல்துறை அதிகாரி முன்னிலையில் ஒப்படைத்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். அதற்காக தகுந்த அனுமதியும் வேண்டிய பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மனு கொடுத்தோம். பரிவோடு எங்களுடைய மனு வாங்கி பெற்றுக்கொண்டார். முழுவதும் படித்தார். கண்டிப்பாக இன்று முதலே செக் போஸ்ட் போடப்படும். அனைத்து இடங்களிலும் காவல்துறையினை தனியாக நியமித்து கண்காணிக்கிறேன். 30ஆம் தேதிக்குள் உங்கள் போராட்டத்திற்கு வேலை இருக்காது, கண்டிப்பாக இந்த மணல் கொள்ளை தடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். நம்புகிறோம். இல்லை என்று சொன்னால் திட்டமிட்டபடி மணல் கொள்ளை தடுப்பதற்கு நாங்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம். 2 தினங்களுக்கு முன்பு இந்த வாங்கல் திருமக்கூடலூர்ல நடைபெறுகின்ற இந்த மணல் கொள்ளை சம்பந்தமான வீடியோ காட்சி உங்களுக்கு காட்டுறோம். இது இரவு முழுவதும் அடியாட்களை வைத்திருக்காங்க. நாங்க போய் வீடியோ எடுக்கிறக்க பெரிய சிரமம், யாரையும் அனுமதிப்பதில்லை. இதெல்லாம் ஆளுங்கட்சியில் முக்கிய பிரமுகருடைய ஏற்பாட்டில் நடைபெறுகிறது. நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மகத்தான தீர்ப்பை வழங்கியுள்ளது. மணல் எடுத்துக்கிட்டு போற ஆவணங்கள் இல்லை என்று சொன்னால் ஓட்டுநர்,
உரிமையாளரை மேல வழக்கு பதிவு செய்யறோம். இதுக்கு பின்புலமா இருந்து யார் இந்த இல்லிசிட்டா ஏத்தி விடுறாங்களோ அவனை கண்டுபிடித்து அவன் மீது வழக்கு பதிவு செய்யணும் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதன்படிதான் இந்த மணல் கொள்ளையில் ஈடுபடும் அவர்கள் மீது குண்டா சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கொடுத்துள்ளோம். செல்லராஜாமணி, தலைவர், தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சம்மேளனம். ஏற்கனவே லாலாப்பேட்டையில் அனுமதி இல்லாம டிரான்சிட் பாஸ் இல்லாம எடுத்துட்டு போன லாரியை பிடிச்சி காவல்துறை ஒப்படைச்சோம். காவல்துறை மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாங்கன்னா, லாரியை பிடிச்சி ஒப்படைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? சட்டத்தை நீங்களே கையில் எடுத்துக்கீங்களா? எங்ககிட்ட தானே மனு கொடுக்கும் சொல்லி அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உங்க அத்தனை பேருக்குமே தெரியும். கிரைம் நம்பர் 164, 165 2025. அதுக்காக தான் நாங்களே பிடித்து உங்கள் முன்னிலையில் பத்திரிகை ஊடகத்தின் முன்னிலையில் ஒப்படைக்கிறதுக்கு தான் போராட்டத்துக்கு அனுமதிக்கிறோம். கட்சியோட பிரமுகர் சொன்னா நாளைக்கு புதுக்கோட்டையில பாய் மாதிரி வண்டி ஊத்து கொள்ளுவான். எனக்கு குடும்பம் இருக்குல்ல, பொண்டாட்டி புள்ள குட்டி இருக்குல்ல. சொல்ல வேண்டிய இடத்தில் ஒரு சில தினங்கள் உயர்நீதிமன்றத்தில் அதுக்கெல்லாம் ரெக்கார்டு வச்சிருக்கோம். எங்களை மிரட்டினவன், அதே மாதிரி அதிகாரிகிட்ட யார்கிட்ட பேசினப்ப என்னென்ன சொல்லியிருக்கான்னு எல்லாமே கால் ரெக்கார்டிங் இருக்கு. எல்லாமே உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் சப்மிட் பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.